அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனீ மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும், நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனீயை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரு மயங்கி விழட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டைய நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல? இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன்.
அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லனா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. ஐயோ, என்னுடைய தும்பிக்கை. ஹாய் குட்டி குறும்பா, நீதானா? வேண்டாம், பேசாதே. நான் உன்னோட சண்டை. எதுக்கு நீ என்ன குத்துன? எனக்கு ரொம்ப வலிச்சது. யானைக்குட்டி விடு, கோபப்படாதே. குறும்பு பண்ணதுனால தானே நான் உன்னை குத்துனேன். வேண்டாம், பேசாதே. நீ என்னோட பேசினா நான் உனக்கு ஒரு பரிசு தருவேன். என்ன பரிசு? நல்ல இனிப்புள்ள தேன். ஹாய், தேனா? எங்கே? இப்போ கோபம் தெரிஞ்சிருச்சா? தனிஞ்சிருச்சு. பூக்கள் தேடி பறந்து நடக்கும் தேனி, பூங்கொடி எங்கும் தேடி நடப்பாள் தேனி. பூக்கள் தேடி பறந்து நடக்கும் தேனி, பூங்கொடி எங்கும் தேடி நடப்பாள் தேனி. பூங்கொடி ஏந்தி கூட்டில் சென்றாள் தேனி, பிஞ்சு கையால் தழுவும் மெல்ல பூங்கொடியில். பூங்கொடி ஏந்தி கூட்டில் சென்றாள் தேனி, பிஞ்சு கையால் தழுவும் மெல்ல பூங்கொடியில். ஆஹா இனிப்பு தேனை எடுத்தாள் தேனி, ஆஹா இனிப்பு தேனை எடுத்தாள் தேனி. என்னொரு நிப்பு என்னொரு நிப்பு தேன் குடிக்க, என்னொரு நிப்பு தேன் குடிக்க. ஆஹா என்னொரு நிப்பு தேன் குடிக்க. புல்லானி காட்டுல முட்டுப்பாறையோட தாழ்வாரத்துல அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு. அங்க பல பல நிறங்கள்ல பூக்களும் செடிகளும் இருந்ததால அந்த இடமே அழகா இருந்துச்சு. அதனால ஏராளமான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. சரியான சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்தான் அவன். நண்பர்களே, எதுக்காக நீங்க எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்டே தேவையில்லையா? இங்க பாரு நண்பா, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணோம்னா மழைக்காலம் வறண்ட காலம் வரும்போது அதுக்கேத்த பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீங்களாம் சரியான முட்டாள்களா இருக்கீங்களே. வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க நண்பர்களே, அப்பப்ப கிடைக்கிறத அப்பப்பவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லா காலத்துலயும் இவ்வளோ சுலபமா தேன் கிடைக்காது நண்பா. மழைக்காலம் வறண்ட காலத்துல தேனும் பொடியும் கிடைக்காம வரும்போது இப்ப நம்ம பார்த்து பார்த்து சேமிச்சு வைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும்ல.
அது எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, அந்த வெட்டுக்கிளி சொல்லிட்டு போனதை நீங்க கேட்டீங்களா? கேட்டுட்டேன். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுற வேண்டியதுதான். நல்ல காலத்துல உணவு சேமிச்சு வச்சாதான் மழை காலம் வறட்சி காலம்னு வரும்போது நம்ம பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் போதும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கான பலனை வறண்ட காலம் வரும்போது அவன் அனுபவிப்பான். ஆமாமா, சோம்பேறிங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு நொண்டி சாக்க சொல்லி தப்பிச்சிருவாங்க. வறட்சி காலம் வரும்போது அவன் சரியான பாடம் கத்துப்பான். கடைசியில நல்ல காலம் மாறி போச்சு, வறட்சி காலம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்த அந்த வெட்டுக்கிளி ஆச்சரியமும் மனசுல நிம்மதியும் கிடைச்சது. அவங்க கிட்ட கொஞ்சம் உணவு கேட்கலாம்ல. அதனால அவன் முதல்ல தேனீ கூட்டம் பக்கத்துல போய் நின்னான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நீ எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? என்னால இந்த பசி கொடுமையை பொறுத்துக்கவே முடியல. உங்களால எனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கொஞ்சம் உணவுகள் தான் எங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீ தான் சும்மா பாட்டு பாடி நடந்துட்டே இருப்பல்ல, அப்படியே பாட்டு பாடு, உன்னோட பசி அடங்கிரும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுப்பா. தேனீங்க கிட்ட இருந்து உணவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கவலையோடு நடக்க ஆரம்பிச்சது. அவன் நேரா அடுத்தது எறும்புங்க கிட்ட போனான். நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. உணவு ஏதாவது இருக்குதா? நீங்க சாப்பிட்ற உணவை கொஞ்சமா எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்களேன். சரி சரி, உனக்கு நாங்க கொஞ்சம் உணவு தரோம். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது நாங்க உனக்கு உதவி செய்யறோம். இதுல இருந்து இனிமேலாவது நீ இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஒரு காலத்துல ஒரு இடத்துல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி தன்னோட வீட்டையும் அக்கம் பக்கத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாங்க. பூக்கள் செடிகள்னு தன்னோட வீடும் அக்கம் பக்கமும் எப்பவுமே ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. ஆனா பறவைங்களையும் செடிங்களையும் விரும்பின அந்த பாட்டி மொத்தமா மரக்கிளையில வந்து உட்கார்ந்துருக்க அந்த காக்காங்களோட நிரந்தரமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடச்சே, காக்கைங்களோட தொந்தரவு தாங்க முடியல. எந்த நேரம் பார்த்தாலும் இங்க வந்து உட்கார்ந்துறது பெரிய தொந்தரவா இருக்கு. போ காக்கா போ. பாட்டியம்மா எதுக்காக அந்த பாவம் காக்கைகளை இப்படி விரட்டுறாங்க? காக்கைகள் பார்க்க அழகு இல்லைல்ல, அதனால இருக்கலாம். ஆனா யாரையும் அந்த மாதிரி குறைச்சி பார்க்கறது நல்லதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி அம்மா உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்திருந்துட்டாங்க. ரூமுக்குள்ள இருந்த கட்டில்ல படுத்திருந்த அந்த பாட்டி அம்மா ஜன்னல் வழியா தன் வீட்டு பக்கத்துல விழுந்து கிடக்கிற இலைகளையும் குச்சிங்களையும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடடா, என்னோட வீடு வாசல் எல்லாமே அலங்கோலமா கிடக்குதே. இப்ப என்னதான் பண்றது?
எனக்கு வந்த வியாதி எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா சுத்தப்படுத்தலாம். எனக்கு உதவி செய்ய யாராவது கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டு பக்கத்துல இருக்கிற மரக்கிளைகள்ல வழக்கம் போல வந்து இறங்கின காக்காங்களோட கூட்டம் அந்த பாட்டிமாவோட வீடும் அக்கம் பக்கமும் வழக்கத்துக்கு மாறா அலங்கோலமா கிடக்கிறத பார்த்ததும் அதுங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அந்த பாட்டி அம்மா இங்க இல்லையா? வீடும் தோட்டமும் எல்லாம் மொத்தமா அலங்கோலமா கிடக்குதே. நீ சொல்றதும் சரிதான். எப்பவுமே இந்த இடத்த சுத்தபத்தமா வச்சிருக்கிற அந்த பாட்டி எங்க தான் போயிட்டாங்க? ஒருவேளை உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்களா? பாட்டி எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படின்னா மொத்தமா இந்த இடத்த நம்ம சுத்தப்படுத்தினா என்ன? அது செய்யணுமா என்ன? நாம அதை செஞ்சோம்னா பாட்டிமாக்கு அது பிடிக்குமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தான் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களே. அது பாட்டி நம்ம மேல இருக்கிற கோபத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க. வாங்க நண்பர்களே, நம்ம போய் சுத்தப்படுத்தலாம். பாட்டி பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவனுங்க திட்டு வாங்கினதுல பத்தாதா? அந்த பாட்டிக்கிட்ட இருந்து டெய்லி தினம் இவங்க திட்டு வாங்கினாதான் இவங்களுக்கு தூக்கம் வரும் போல இருக்கு. ஆனா அவங்க இதை செய்யறது ரொம்ப நல்ல காரியமே. நல்ல விஷயம்தான் அது. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் அந்த பாட்டி இவங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? அதுவும் சரிதான். நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காக்கைங்க வீட்டு பக்கத்துல சுத்தப்படுத்துற அந்த காட்சிய ஜன்னல் வழியா பார்த்த அந்த பாட்டி அம்மாவுக்கு காக்கைகளை திட்டி விரட்டினதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க. கடவுளே, இந்த அப்பாவி பறவைங்களை நான் வாய்க்கு வந்தபடி திட்டனே. காக்கான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற இந்த காக்காங்க கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு மனசு இருக்குன்றத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அட குழந்தைகளா, போகாதீங்க, பறந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே நான் உங்களை திட்டவும் மாட்டேன், மிரட்டவும் மாட்டேன். இங்க பாத்தீங்களா, நெய்யப்பம். இது எல்லாம் உங்களுக்கு தான். வா, வந்து இத சாப்பிடு. சீக்கிரம் வாங்க. வாமா, வா வா, வந்து இத சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பாட்டி அம்மா இலையில வச்ச அந்த சுவையான நெய்யப்பத்தை சாப்பிட காக்கைங்கள் எல்லாம் போட்டி போட்டு பறந்து வந்துச்சு. மொத்தமா எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அப்படி அந்த நாள்ல இருந்து பாட்டி அம்மாவும் காக்கைங்களும் ரொம்ப நட்போட பழகிட்டு வந்தாங்க.